வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் தோஸ்தனோட பலன்களும் பரிகாரங்களும் என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலா தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதியும் அவர் தான், 6 குடையவரும் அவர் தான். 2 ஸ்தானத்துக்கு அதிபதியா அவர் வர்றாரு. சூரியன் வந்து பார்த்தோம்னா 10 குடையவரா வர்றாரு. தகப்பன் காரகன். ஸ்தலம் வந்து பார்த்தோம்னா சூரிய நாராயண் கோயில். பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்களை மிகுதியாக தரும். செவ்வாய்க்கு வந்து அதிதேவதை முருகப்பெருமான். வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தலம். பள்ளிமலை அங்கே வந்து செவ்வாயோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக இருக்கும். அங்கே போய் வழிபாடுகள் வச்சுட்டாலும் நன்மைகள் அதிகமாக தரும். முருகனோட 6 படை வீடுகளும் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்கள் மிகுதியாக தரும். தோஷனோட வீரியமெல்லாம் கம்மியாகும். செவ்வாய் தோஷம் வந்து பார்த்தோம்னா லக்னம் 2, 4, 7, 8, 12 அவன் தான் செவ்வாய் தோஷம். இவங்க 2 பேர் இணைந்து லக்னத்தில் அமரும் போது 6 குடையவராக செவ்வாய் வர்றார். லக்னாதிபதியும் அவர் தான். அவரோட 10 குடையவன் 2 வெப்பக்கோள்களும் இணைந்து அங்கே அமரும் போது கோபம் அதிகமாக இருக்கு. டிஃபென்ஸ் சார்ந்த துறை, மிலிட்ரி, ஆர்மி, போலீஸ் சார்ந்த துறை, இந்த மாதிரி துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறையிலும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். லக்னா இவர் வந்து பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்தில் அடக்கி ஆளும் பண்பை தரக்கூடியவர். தான் கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற பண்பை இந்த ஜாதகம் கொடுத்துருவாரு. நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும். உயர்பதிகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்துவார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குருவோட வீடு. குரு பார்க்க கோடி நன்மை என்கிற மாதிரி குருவோட வீட்டில் அமர்ந்தா தோஷமெல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. செவ்வாய் தோஷத்தினால பாதிப்பு இல்லை. நண்பன் தான் குருவும், அதனால பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கடன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடம். இது வந்து கும்பம், சனீஸ்வர பகவான் வீடு. சனி சம்பந்தப்பட்டாலோ அல்லது சனியோட பார்வை பெற்றிருந்தாலோ, பொதுவாகவே செவ்வாய் சூரியன் சம்பந்தப்படும் போது சனி, ராகு, கேது, அசுப கோள்கள் இணைந்தாலோ பார்த்தாலோ தோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கும்போது பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பரிகார பூஜைகள் நீங்கள் செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது பார்த்தோம்னா சுக்கிரனோட வீடு, பகை வீடு. அந்த இடத்துல இருக்கும்போது தோஷத்தினோட வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து குரு பார்த்துருந்தாலும் நிவர்த்தி அடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது நற்பலன்களை அதிகம் தரும். 8ஆம் இடம் மாங்கலிய ஸ்தானம். இந்த புதனோட வீடு. இந்த இடத்துல இருக்கும்போது மாங்கலி தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். முருகப்பெருமானோட வழிபாடு, சூரிய நாராயணங்களோட வழிபாடு இதெல்லாம் வச்சுக்கிறது நற்பலன்கள் அதிகமாக தரும். இதை குரு பார்த்துருந்தாங்கன்னா தோஷங்கள் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசுப கிரகங்கள் சேர்க்கையோ அசுப கிரகங்களோட பார்வையை பெற்றிருந்தா தோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கு. 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடம். கட்டில் சுகஸ்தானம், விரயஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தோம்னா 6 குடைவன் வந்து அமரும் போது விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்பு ஏற்பட்டாலும் கூட கட்டில் சுகஸ்தானம்ங்கிறதுனால, முத்திஸ்தானம், விரயஸ்தானம்ங்கிறதுனால அது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். திருமணம் காலதாமதத்தை தரும். பிரம்மச்சாரி அமைப்பை தந்துவார். 12ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தா. அதே மாதிரி தொழில் மூலமாக அதிக விரயங்களை ஏற்படுத்தும்.